ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக்ஸ் எப்படி ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், கால்டு மொமெண்டம் இன்வெஸ்டிங். இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப லேட்டஸ்ட் கான்செப்ட். மேபி ஒரு 3-4 இயர்ஸாக இருக்குது. இது வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது ஸ்டாக்ஸை, ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங். அதாவது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நமக்கு தெரியாதுல இல்லை ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் ஓடுமா இல்லை என்ன ஆகும் அப்படிலாம். அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்மில் நல்லா குயிக் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரிட்டர்ன்ஸு ஒரு ஸ்டாக் வந்து மேபி மேக்ஸிமம் ஒரு 3 months ஹோல்ட் பண்ணலாம். சில ஸ்டாக்ஸ் மேபி 1 month ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் அதோடைய கான்செப்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங். ரொம்ப நல்ல கான்செப்ட். அது யூட்டிலைஸாக ஆகுது. சொல்லப்போனால் நான் நிறையா ஸ்டாக் அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங் வந்து நம்ம ரிஸ்க்கை ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கலாம். ரிஸ்க் வந்து நிறையா ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது வந்து இன்னும் நிறையா வெயிட்டேஜ் தரும் ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக்கில் வந்து கம்மியில் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மேபி 1 month to 3 months பீரியடு. அந்த மொமெண்டம் இருக்கும்போது நம்ம வாங்குகிறோம், அப்புறம் மொமெண்டம் கம்மியாகும்போது விற்றுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன சூஸ் பண்ணுறோன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மொமெண்டம் இன்வெஸ்டிங் ரொம்ப நல்ல கான்செப்ட். நீங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் ஐடியா இருந்தா இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏழே வர்த்து. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறேன். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா என்னென்னா ஷார்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்ம். நம்ம இது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ். ஓகே, ஷார்ட் டேர்ம்னா எவ்வளோன்னா மேபி 1 month பீரியட். நெக்ஸ்ட்டு வந்து 3 months பீரியட். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை வந்து லிஸ்ட் பண்ணணும். எந்த ஸ்டாக்லாம் வந்து மொமெண்டம் ஸ்டாக்னு லிஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? லிஸ்ட் மொமெண்டம் ஸ்டாக்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணணும், அப்புறமா வந்து மறுபடியும் ரீக்ளாசிஃபை பண்ணணும். ஸ்டாக் வந்து ரியலாக மொமெண்டம் ஆர் நாட், அதை வந்து நம்ம வந்து ஆர் நாட் அப்படின்னு ரீக்ளாசிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் ஸ்டாக்ஸ். rotate the list. That's all. Very simple. இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் க்ரக்ஸ். ஸோ மொமெண்டம் ஸ்டாக்ஸில் நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணலாம்னா ஹை ரிஸ்க், ஸ்மால் கேப். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும். அதே தான் இங்கேயும் மீடியம் ரிஸ்க், middle cap, mid cap, low risk, and large cap. ஓகேவா? ஸோ வந்து ஸ்மால் கேப்பில் வந்து என்ன பண்ணோன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து ஹை ரிவார்டு. ஓகேவா? ப்ராஃபிட் ஹை, ஸோ ரிவார்டு ஹை, அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஹை ரிஸ்க், ஹை ரிவார்டு, மீடியம் ரிஸ்க். இது வந்து ரிவார்டு வந்து ஹையாகவும் இருக்கும், ஹை ஆர் மீடியம். லார்ஜ் கேப் வந்து ரிவார்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரிவார்டு வந்து மீடியம், ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் இன் தி மொமெண்டம். இது வந்து கான்செப்ட் வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வீக் பண்ணிட்டாங்களோ நல்லது. பீரியட் வந்து
starting every Monday வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. செக் every Friday. Check every Friday. Rotate the list. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டாக்ல நம்ம வந்து ரெண்டு தான் லிஸ்ட் பண்ண போகிறோம். என்ன நான் லிஸ்ட் பண்ண போகிறேன்னா மார்க்கெட் கேப்பை சூஸ் பண்ணணும். நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் லார்ஜ் கேப் சொல்கிறேன். ஏன்னா லார்ஜ் கேப்பில் வந்து அரௌண்ட் மோர் தென் 25,000 crores இருந்தால் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து வேறு மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் லார்ஜ் கேப் ஸ்டாக் வித்தோம் அபவுட் 25,000 crore வெரி சேஃப். ரிவார்ட் மேபி லிட்டில் லெஸ்ஸர். மீடியம் ஏன்னா மீடியம் ரிவார்ட் கிடைக்கும். பட் ஸ்டாக் வந்து லாங்கர் இதில் வந்து உங்களுக்கு யூ வில் கெட் லாட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்கை சூஸ் பண்ணோன்னே ஸ்டாக் வந்து 3 விதமாக ஒன்லி ரிட்டர்ன் பேஸ்ட் தான். வேற எதுவுமே நம்ம வந்து ரிட்டர்ன் என்ன பார்க்க போகிறோம்? 1 month ரிட்டர்ன், 1 week ரிட்டர்ன். இது வந்து ஷார்ட் டேர்முக்கு. ஸோ லாங் டேர்ம்லேயே இப்போ எப்படி இருக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் லாங் டேர்முமே நல்லா இருக்கும் ஸ்டாக். 3 months and 6 months. ஓகேவா? இது வந்து லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்குறது நல்லது. ஆனால் வந்து ஷார்ட் டேர்ம்ஸ் ரிட்டர்ன் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் ரிட்டர்னில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸ்டாக்கை. அதை எப்படி பண்ணுறோன்றது நம்ம இதுலேயே அவங்க காட்டுறேன். இதுக்கு வந்து என்ன ஆப் யூஸ் பண்ண போறோம்னா ஸ்கிரீனர் ஆப். ஸ்கிரீனர் ஆப்ல வந்து நம்ம வந்து ஒரு query வச்சிருக்கோம். அந்த query பண்ணி லிஸ்ட் எடுக்கும், லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டாக்ஸ்ல வந்து நிறைய ஸ்க்ரீனர் வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து மொமெண்டம் மந்த்லி, மந்த்லி பிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா query வந்து ரொம்ப சிம்பிள். queryக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு தேவை, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், பிஇ ரேஷியோ, அப்புறம் மார்க்கெட் கேப் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ ROE, ROCE ரெண்டுமே முக்கியம். Next one day return, 1 week return, 1 month return for short term, then 3 months return and 6 months return for long term. 1 year return possibly வேணா வச்சுக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த RSI ரொம்ப முக்கியம். ஏன்னா RSI வந்து யூஸ்வலாக வந்து மவுண்டம் ஸ்டாக்ல வந்து மவுண்டம் ஸ்டாக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு RSI வந்து above 60 இருந்தால் பெட்டர். அதனால RSI இல்லைன்னா ரிட்டர்ன் வருது RSIயும் கம்மியாக இருந்தால் இட்ஸ் டைம் டு என்டர். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 330 to 60 60க்கு மேலே இருந்தால் யூ கேன் என்டர் த ஸ்டாக். அபோவ் 80க்கு போனால் இட் இஸ் ஓவர் பாட். ஸோ
ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங் இருக்கா, பப்ளிக் ஹோல்டிங் இருக்கா, டிஐஐ ஹோல்டா, இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ query வந்து இதே தான், ரிட்டர்ன் ஓவர் மந்த் வந்து ஒன் மந்த்துக்குள்ளே 5% ரிட்டர்ன் வரும். அதுக்கு மேலே ரொம்பலாம் தேவை. 5% ரிட்டர்னு, மார்க்கெட் கேப் வந்து 25,000 crore. அவ்வளோதான். இது ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஆனால் நான் என்ன சூஸ் பண்ணாலும் மந்த்லி ரிட்டர்ன் வந்து அசெண்டிங் ஆர்டரில் போட்டோம்னா, ஷார்ட் பண்ணிட்டோம்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஏத்தர் எனர்ஜி, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏத்தர் எனர்ஜி சூஸ் பண்ணலாமா வேணாமா நெக்ஸ்ட்டு. ஆனால் வந்து அது லிஸ்ட் பண்ணி ஏத்தர் எனர்ஜி, அடானி பவர், இந்துஸ்தான் காப்பர், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துச்சு. நீங்கள் இதுலேருந்து ஒரு 10 ஸ்டாக்கை பிக் பண்ணணும். இப்போ தான் முக்கியம். நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீனர் ஆப்பில் பார்த்துட்டு பிக் பிக் 10 ஸ்டாக்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மண்டே என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த வாரத்தோட ரிட்டர்ன் பார்க்கணும். இந்த வாரத்தை ரிட்டர்ன் எதில் பார்ப்பீங்க? மறுபடியும் போயிட்டு 1 வீக் ரிட்டர்ன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அந்த 1 வீக் ரிட்டர்னுமே வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் ஒரு ஸ்டாக் இஸ் இன் குட் கண்டிஷன். அப்புறம் ஆர்எஸ்ஐயும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மண்டேல வந்து 1 to 7 வரைக்கும் ரீட்டைன் பண்ணிவிடு. அது மறுபடியும் பண்ணிவிட்டு 3 வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் மண்டே. ஸோ இது வந்து ஐட்ரேஷன் பேஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ அகெயின் டாப் 10 லிஸ்ட் எடுக்கிறீங்க. 7 ரீட்டைன் பண்ணிவிட்டு 3 லாஸ் பண்ணும். அதான் நீங்கள் பிக் பண்ணுற ஸ்டாக் வந்து இந்த 3ல வந்து ஈஸியாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரீட்டைன் the 7, remove 3. ஸோ 70% வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ ஸ்டேபிள் மொமெண்டம், 30% வந்து அன்ஸ்டேபிள் மொமெண்டம். இந்த அன்ஸ்டேபிள் மொமெண்டம் ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிடும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ வில் see enormous growth. ஸோ இப்போ பார்த்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டீங்க. ஏத்தர் எனர்ஜி ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -156%, ஆர்ஓசி நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ். இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஷுவராக நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஆர்ஓஇ ஆர்ஓசி எப்போல்லாம் நெகட்டிவ் ஆக போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் காப்பர். இது வந்து காப்பர் ஸ்டாக்ஸு. இந்துஸ்தான்ன்றது இந்தியன் இதுதான். ஸோ காப்பர் ஸ்டாக்கு, காப்பர் கமோடிட்டி ஸ்டாக்கு. ஸோ கமோடிட்டி ஸ்டாக்ல நல்ல ரிட்டர்ன் வரும். ஆனால் அதோட ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் ஏதோ அரௌண்ட் 5% ரிட்டர்ன் வருது. பட் 22% மந்த் ஆன் மந்த் ரிட்டர்ன். ஆல்ரெடி கமோடிட்டி கோயிங் ஃபைன். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் வேறு மணி கண்ட்ரோல் அந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணிங்க. ப்ளஸ் 64% இருக்குது, 64 RSI. ஸோ இந்துஸ்தான் காப்பர் ஐ மே சூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அடானி ஸ்டாக். அடானி ஸ்டாக் வந்து அடானியும் அதே மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 20% ரிட்டர்ன், வீக் ஆன் வீக் 10% ரிட்டர்ன். இப்போ தான் வந்து பாருங்க, RSI 72, இட்ஸ் அபவுட் டு கெட் இன்டு 80%. ஸோ ஆல்ரெடி நல்ல மொமெண்டம் இருக்குது. ப்ளஸ் மார்க்கெட் கேப் இஸ் வெரி ஹை அண்ட் 170 rupees. இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். ஆனால் ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு மண்டே ஒரு டாப் 10 ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டாப் 10லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து டாப் 10லையுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த டாப் 10லேருந்து டேக் ஒன்லி 5 ஸ்டாக்ஸ். ஓகேவா? டாப் 10லேருந்து ஜஸ்ட் சூஸ் 5 ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். 5 பேஸ்ட் ஆன் யர் கேபிட்டல் யூ கேன் ஸ்ப்ளிட். பட் இந்த 5 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அது மொமெண்டம் நீங்கள் வருதான்ட்டு ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ டாப் 10மே நீங்கள் யூ கேன் கோ ஃபார் மேக்ஸிமம் ஆர் 5 ஸ்டாக்ஸ். ஸோ இதுதான் மொமெண்டம் இன்வெஸ்டிங். இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் எனார்மஸ் ரிட்டர்ன்
அது உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. நீங்கள் லார்ஜ் கேப் சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆல்வேஸ். ஏன்னா ஏற்கனவே மொமெண்டம் இருக்கும், மீடியம் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸ்மால் கேப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்மால் கேப்பு நீங்கள் சொல்லப்போ இன்னும் ஜாஸ்தி ரிட்டர்ன் வரும். ஆனால் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ 1 month நீங்கள் வரலாம், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் அகைன் இட் மே கம் அப் இந்த லார்ஜ் கேப்பில் ஆர் மீடியம் கேப், மிட் கேப். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால தான் அபவுட் 25,000 crore சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் a lot of useful stocks and make a huge money. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து மேக்ஸிமம் எதெல்லாம் வந்து பெஸ்ட் ஸ்டாக்ஸு, மொமெண்டம் ஸ்டாக்ஸு அதெல்லாம் பார்த்தோம். மொமெண்டம் இன்வெஸ்டிங் கான்செப்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் மொமெண்டம் இன்வெஸ்டிங். ஸோ நாட் ஹோல்டிங் ஸ்டாக் ஃபார் லாங் பீரியட், ஷார்ட் பீரியட் 3 to 6 months, மேக்ஸிமம் 3 months or even go for 6 months if really good. அதர்வைஸ் 3 மாதத்துல முடிச்சிடணும் ஸ்டாக். இந்த ஸ்டாக் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ கீப் இன்வெஸ்டிங் அண்ட் என்ஜாய் யுவர் லேர்னிங். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லேர்ன் பண்ணணும்னா நிறையா பைசா பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல் வி ஆர் கோயிங் டு மேக் மணி, தட்ஸ் ஆல். ஸோ எனக்கு இது தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பட் ஷியர்லி யூ கேன் மேக் அ ஹியூஜ் மணி இன் த மார்க்கெட், that too with the stocks. Okay, thanks friends. Share, like, subscribe and YouTube la வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ்.